மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய கோரி டெல்லி எல்லையில் 28வது நாளாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உண்ணாவிரத போராட்டத்தையும் தொடங்கியுள்ள நிலையில் கலவர நிலவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? விவசாயிகளுடைய போராட்டம் தொடர்பான முழு தகவல்களை நீங்க சொல்லலாம். அதாவது வயலில் இறங்கிய கால்கள் சாலைகளில், சேற்றில் வைத்து மரத்து போன பாதங்கள் தற்போது சூடான சாலைகளில் தஞ்சம். இவ்வாறு சுட்டரிக்கும் சாலைகளில் உறங்காவிட்டால் வீட்டில் கண்ணீருடன் உறங்க வேண்டியதான் என்று சோகமான குரலில் பேசும் விவசாயிகள் தான் இவர்களின் இந்த சோகக்குரல் 28 நாட்கள் ஆகியும் ஆட்சியாளர்களுடைய காதுகளில் கேட்கவில்லை போலும். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக போகிறது விவசாயிகள் போராட்டம் தொடங்கி. இவர்களுக்கு ஆதரவுகளும் இலவசங்களும் குறையாமல் கிடைத்துக் கொண்டேதான் இருக்கிறது. அதாவது மத்திய அரசு நடத்திய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. 5 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. இது மட்டுமல்லாமல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நடத்திய பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைந்திருந்தது. மத்திய அரசினுடைய அனைத்து முயற்சிகளும் தற்போது தோல்வி அடைந்ததன் காரணமாகத்தான் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை எட்டப் போகிறது விவசாயிகளுடைய இந்த போராட்டம் என்பது தற்போது எந்த ஒரு குறையும் இல்லாமல் வீரியத்துடன் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல கட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியடைந்திருக்கிறது. ரயில் மறியல், பஸ் மறியல், சாலை மறியல் என்று இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே செல்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு உண்ணாவிரத போராட்டம் தொடங்கப்பட்டது. அது கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இதுவரை எங்களது குரல் கேட்கவில்லை என்ற ஒரு காரணத்தை காட்டி தற்போது பல விவசாயிகள் தங்களது இரத்தம் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுத தொடங்கி இருக்கிறார்கள். இதுவரை 100க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய இரத்தத்தின் மூலம் கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஏராளமானவர்கள் தங்கள் சொந்த இரத்தத்தின் மூலமாக எழுதப்பட்ட கடிதத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்களிடம் நான் கேட்கலாம். बाजी आप कहाँ से आया हुआ है, ये क्या चिट्ठी लिखा है, ये किससे लिखा है चिट्ठी? मेरा नाम तेजिंदर सिंह विरक है। मैं उत्तराखंड से आया हूँ। तराई किसान संगठन का अध्यक्ष हूँ और 26 तारीख से हम अपने घर से निकले हैं इस संघर्ष में। आज 28 दिन हो गए हैं हमको और तमाम देश के किसान संगठनों ने आज किसान दिवस है, इस पर अपील की थी इस देश के लोगों से कि आप इस आंदोलन के सहयोग में एक दिन का अन्न त्याग करें। इसी क्रम में मैंने आज अपने रक्त से ये चिट्ठी लिखकर इस देश के लोगों से निवेदन सहयोग मांगा है और अनुरोध किया है हमने हाथ जोड़कर कि आप इस आंदोलन में एक दिन का, आज 23 तारीख का जो है किसान दिवस पर एक समय का अन्न त्याग कर इस आंदोलन में अपनी आहुति दें, हमारा साहस बढ़ाएं, हमारी हिम्मत को बढ़ाएं और इस आंदोलन का हिस्सा बने और इस घमंड और अहंकारी सरकार को जो है सबक सिखाने का काम करें। इस पत्र जो है ये देश के लोगों के नाम हमने आज लिखा है। चिट्ठी प्रधानमंत्री के लिखा है या देश लोगों को लिखा है? देश के लोगों से सहयोग मांगा है कि अन्नदाता जो भूखा प्यासा कीड़े मकोड़ों के बीच में रहकर धूप छांव में रहकर इस देश के लोगों के लिए अन्न उगाता हो, वो अपने अधिकारों के लिए पिछले 28 दिन से खुली छत के नीचे सड़क के ऊपर भूखा प्यासा रहकर अपने हक को मांगने आया हो और अहंकारी और दमनकारी सरकार उनकी उपेक्षा कर रही हो। இவரை பொறுத்தவரையில் உத்தரகண்ட் மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறார். இவரும் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். கடந்த 26 நவம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து இந்த விவசாயிகளுடன் தான் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அவர் 28 நாட்களாக ஆகியும் மத்திய அரசு இதுவரை விவசாயிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு அவர்களுடைய கோரிக்கையை ஏற்காத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறார். இது மட்டுமல்லாமல் தனது உடலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த இரத்தத்தின் மூலம் இந்த கடிதம் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு பல நூற்றுக்கணக்கான பேர்கள் தங்களது சொந்த இரத்தத்தின் மூலமாக கடிதம் எழுதியிருக்கின்றோம். அதே சூழ்நிலையில் இவரது சொந்த இரத்தத்தின் மூலமாக எழுதப்பட்டிருக்கிற இந்த கடிதத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், இது நாட்டு மக்களுக்காக எழுதப்பட்டிருக்கின்ற இந்த கடிதம் ஒவ்வொரு இந்தியனும் விவசாயிகளுடைய பிரச்சனையை கருத்தில் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இதுபோன்று விவசாயிகளுடைய நலனில் அக்கறை இல்லாத அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மத்திய அரசை பொறுத்தவரையில் தொடர்ந்து இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்குமானால் இந்த போராட்டம் என்பது இன்னும் விரிவடையும் என்றும் அவர் கருத்தை தெரிவித்திருக்கிறார். ये अभी स्थिति कैसे है सर, ये आंदोलन कैसे चलेगा, आगे बढ़ेगा? देखिए आंदोलन जो है दिन ब दिन डे बाय डे तेज हो रहा है। ये आंदोलन अब जन आंदोलन बन चुका है। जितना सरकार उत्तर प्रदेश की हो, उत्तराखंड की हो, हरियाणा की हो, जितना किसानों का दमन करेगी, जितना उन्हें रोकने का कोशिश कर रहा है, उतना आंदोलन और तेज हो रहा है। यहाँ पर गाजीपुर पर आज दिन ब दिन हजारों की संख्या में किसान पहुँच रहा है।
और पहुंचेगा। और ये आंदोलन जहां हम इस गाजीपुर में लड़ रहे हैं, हमारे पीछे जिला स्तर पर भी लोग लड़ाई लड़ रहे हैं। இந்த போராட்டம் என்பது இதுவரை எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிற அவர், மத்திய அரசு எங்களுடைய கோரிக்கையை ஏற்கும் வரை இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெறும், ஓரிரு நாட்களில் முடியக்கூடிய இந்த பிரச்சனை இல்லை என்றும், தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது அதிக அளவில் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்த ஏராளமானவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பவர்கள் ஐ லவ் கிசான் என்ற ஒரு ஸ்டிக்கரை பெரும்பாலான இடங்களில் ஒட்டி கொண்டிருப்பதை நாம் நேரடியாகவே பார்க்க முடியும். ये क्या लिखा है भैया? आई लव किसान, आई लव किसान। हाँ जी, क्यों लिखा है इसे? हाँ जी, किसान को लव करते हैं हम किसान हैं, सबको प्यार करना चाहिए किसान से। आप कहाँ का रहने वाले हम हैं? बाजपुर उत्तराखंड से, उत्तराखंड से बाजपुर से। உத்தரகண்ட் இவர் உத்தரகண்ட் மாநிலத்தை சார்ந்தவர். இவர் இந்த ஸ்டிக்கரை வைத்து ஐ லவ் கிசான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிசான், அதாவது கிசான் என்ற விவசாயிகளுக்கு ஆதரவாக ஸ்டிக்கர் ஒட்டும் முயற்சியில் இவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருமே கிசான்களுக்கு, அதாவது விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், அவர்களை லவ் செய்ய வேண்டும் என்ற ஒரு அர்த்தத்தில் தான் இது போன்ற ஒரு அச்சிடம் எழுதப்பட்ட இந்த ஸ்டிக்கரை அவர் இங்கு இந்த பகுதிகளில் அனைத்தும் ஒட்டி வருவதை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. போராட்டத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று அல்லது நாளையுடன் முடிய போகிறது போல இந்த போராட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. ஏராளமான விவசாயிகள் இந்த காசியாபாத் நெடுஞ்சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் என்பது அதிக நீடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஒரு சூழ்நிலையில் மத்திய அரசை பொறுத்தவரையில் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற அனைத்து எல்லைப் பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான போலீசாரை தொடர்ந்து குவித்த வண்ணம் இருக்கின்றன. இதன் காரணமாக தலைநகர் டெல்லியை சுற்றி இருக்கின்ற எல்லைப் பகுதிகள் அனைத்துமே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே 5 கட்ட பேச்சுவார்த்தைகள் மட்டுமில்லாமல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. மத்திய அரசு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் நீங்கள் எப்போது பேச்சுவார்த்தைக்கு தயாராக போகிறீர்கள், எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் ஒரு நேரத்தை கூறுங்கள், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு கடிதத்தை மத்திய அரசு விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கு அனுப்பியிருக்கிறது. இது தொடர்பாக நேற்றைய தினம் சுமார் 4 மணி நேரம் விவசாய சங்க பிரதிநிதிகள் ஆலோசனை நடத்தினார்கள். அந்த கூட்டத்தில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு மீண்டும் விவசாய சங்க பிரதிநிதிகள் 40 சங்கங்களுடைய பிரதிநிதிகள் இன்று கூடி தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். அந்த கூட்டத்தின் முடிவில் தான் மத்திய அரசினுடைய அந்த கோரிக்கையை ஏற்க வேண்டுமா வேண்டாமா என்பது பற்றிய முடிவை எடுத்து அறிவிக்க இருக்கிறார்கள். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு விவசாய சங்கங்கள் போக போகிறதா இல்லையா என்பது பற்றி இன்று மாலை தான் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.